Welcome, dear first year students. This is the first day of our classroom. So, let me introduce myself. I'm HOD of English, Dr. V. Gurudevarajan. I hope you must have seen my video on how to join Google Class. And today, let me discuss or let me introduce you to the uh, college syllabus and the college procedure uh, procedures of college procedures, how the college works, how attendance is taken, and how the syllabus is handled, and all those things will be covered today. So since you are very first to the college, since today is the first day of the college, I would like to discuss for a week or two, both in bilingual language, that is both in Tamil and English. So, Tamil and English கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு after you get used to the English words, I will be making my lectures only in English. So far, so then நம்ம கொஞ்சம் தமிழ்லையே நடத்திக்கலாம். Okay, today, welcome to my Google class. So, my dear students, I am very happy that we are in a new portal. ஒரு புது போர்ட்டலில் நம்ம இருக்கோம். This new, சொன்ன மாதிரி, this is a new learning portal, and I welcome you all. Welcome you all, dear students. I'm Dr. V. Gurudevarajan. Okay. So, இன்னைக்கு குருதேவராஜன், I am Gurudevarajan. நான் வந்து வாரத்துக்கு 1 hour மட்டும் வருவேன். I will be taking 1 hour a week. So, my posting will be 1 hour a week. ஏற்கனவே கிளாஸஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். இன்னும் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஜாயின் பண்ணது தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கடுத்து உங்களுக்கு பழகும். ஓகே, ஃபைன். நவ் கம்மிங் டு டுடேஸ் டிஸ்கஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நான் கிளாஸ்லாம் புதுசாக எடுக்க போகிறதில்ல. ஸோ ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் டு யூ த நியூ சிஸ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் school and college. So school and college என்ன? What is the difference? See, இங்க ஸ்கூல்ல டீச்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்காங்க டீச்சர். But what's the difference? ரெண்டு பேருக்கு என்ன difference? இங்க there you will be studying some 5 different subjects. You will be studying English, Tamil, and physics, chemistry. If you are first group students, இது படிப்பாங்க. Okay, chemistry, botany, zoology, sometimes computer science. Okay, இப்படி படிப்பீங்க. Tamil, so Tamil, English, computer science, okay, Tamil, English, physics, chemistry, இப்படி படிப்பீங்க. அண்ட் இங்கே டீச்சர் பார்த்தா இதுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க, இதுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க. ஸோ every subject will be handled by a separate teacher. Fine.
Whereas in college, and I welcome you to this English literature. Now you have taken English. Just so you have taken English literature. So you have taken English literature. In the English literature in college lab, what happens in college? Okay, that's the main subject of today's discussion. Next discussion. So English. So literature. See here, teacher will be handling course paper. Course paper இருப்பாங்க. Course paperனா என்ன அப்படின்னா இங்க பாருங்க. See, okay. This is பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய கோர்ஸ். அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி நியூ சிலபஸ் பேட்டர்ன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2018. ஓகே, பிஏ இங்கிலீஷ் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டைட்டில் ஆஃப் பேப்பர் இருக்குது. இதுதான் கோர்ஸ். தமிழ் ஒரு பேப்பர் இருக்குது, லாங்குவேஜ் 1 அது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2. ஓகே, இது வந்து லாங்குவேஜ் தான் இருக்குது பேப்பர். பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ், பார்ட் 3 தான் மேஜர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போகிறீங்க. சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து ஒரு பேப்பர் படிக்க போகிறீங்க, போயட்ரி ஒரு பேப்பர் படிக்க போகிறீங்க. 2 மேஜர் பேப்பர், சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, போயட்ரி. புரிஞ்சுதாப்பா? பாருங்கள். ஸோ பார்ட் 1 என்ன படிப்பீங்க? தமிழ். இதுக்கு ஒரு தமிழ் டீச்சர் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ஒன்று அனுப்புவாங்க. பார்ட் 2 இங்கிலீஷ். அதுக்கடுத்து மேஜர் சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, போயட்ரி 1. அதுக்கடுத்து அலைட், அதாவது வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம். ஸோ மாடர்ன் கவர்மெண்ட் 1. ஓகே, அதுக்கடுத்து நான் மேஜர் எலக்டிவ். இந்த பேப்பர் தான் நான் எடுக்கிறது, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு எத்தனை மணி நேரம்? ஒரே 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம். இப்போ இந்த பேப்பர் எடுக்கிறவங்க, மாடர்ன் கவர்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம், வாரத்துக்கு 5 போஸ்டிங் உங்கள் கூகுள் கிளாஸில் போடுவாங்க. போயட்ரி 6 மணி நேரம், சோசியல் ஹிஸ்ட்ரி 6 மணி நேரம், இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட் 6 மணி நேரம், தமிழ் வந்து 6 மணி நேரம். ஓகே, இதுதான் இந்த கோர்ஸ். ஓகே, இப்போ என்னன்னு பாருங்கள். இந்த தமிழ் ஒரு டீச்சர் வருவாங்க. இதில் என்ன ஒரு உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேப்பர் தமிழை விட்டுருங்க, இங்கிலீஷ் பார்ட் 2 இங்கிலீஷ், இதுக்கு வந்து ஒரு அது எத்தனை மணி நேரம் போட்டிருக்கு? 6 மணி நேரம். ஸோ இந்த 6 மணி நேரம் போனீங்கன்னா இப்போது ஒரு பேப்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோசியல் ஹிஸ்ட்ரி, இது ஒரு இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட், சோசியல் ஹிஸ்ட்ரி, போயட்ரி, 3 பேப்பர் இருக்குது. இந்த 3 பேப்பருக்கும் என்ன பாருங்க, இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட் இது ஒரு பேப்பர். சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, அடுத்து போயட்ரி 1. இது எல்லாம் இது பார்ட் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது 2ம் மேஜர் பேப்பர், அலை பேப்பர். அப்புறம் பார்ப்போம். இப்போ இதுக்கு எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். இதுக்கு 6 மணி நேரம், இதுக்கும் 6 மணி நேரம். ஓகே, ஃபைன். இப்போ இது வரல உங்களுக்கு. இப்போ ஒரு 3 பேப்பர் படிக்கிறீங்க. தமிழ் பேப்பர் படிக்கிறீங்க, தமிழ் ஒரு கோர்ஸு, இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட்ன்றது ஒரு கோர்ஸு, சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டுன்றது ஒரு கோர்ஸ் பேப்பர், போயட்ரி 1ன்றது என்னது? ஒரு கோர்ஸ் பேப்பர். இதுக்கு பேர் சப்ஜெக்ட் இல்லை, இதுக்கு பேர் என்னது? கோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே,
நான் இந்த கோர்ஸ் பேப்பருக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, கோர்ஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 711T தமிழுக்கு, 712E இங்கிலீஷுக்கு, சோசியலிஸ்டுக்கு என்னது 7Ben1C1, போயட்ரிக்கு 7Ben1C2, மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கு 7BHIA1, நான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுக்கு 7NME1C. இது உங்களுக்கு தரவாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இதுக்கு வாங்க பாருங்க, இது என்னது கோர்ஸ் பேப்பர். அப்போ அதுக்குள்ள கோட் என்னது கோர்ஸ் கோட். இப்போ ஒரு கோர்ஸ் பேப்பர்னா அதுக்கு என்ன இருக்கும், அதுக்கு ஒரு கோர்ஸ் கோடு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் கோடு தான் முக்கியம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். COU. எனிவே இப்போ கோர்ஸ் பேப்பர் இருக்கு, அதுக்கு கோர்ஸ் கோடு இருக்கு. ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் தமிழ் வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்றது இங்கிலீஷ். அந்த கோர்ஸ் பேப்பர் என்னது இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட். மேஜர் பேப்பர் கோர்ஸ் பேப்பர் என்னது சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, போயட்ரி 1. இதுக்கு 6 மணி நேரம் இருக்கு, இதுக்கு 6 மணி நேரம் இருக்கு, இதுக்கு 6 மணி நேரம் இருக்கு. இப்போ ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பரை இங்கிலீஷ்ன்ற ஒரு பேப்பரை ஒரே ஒரு டீச்சர் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் பேப்பரை ஒரு டீச்சர் எடுப்பாங்க, அப்படித்தானே. கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பர் எடுப்பாங்க, எல்லாம் தனித்தனியாக தமிழ் ஒரு பேப்பர் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்காது. காலேஜில் வந்துட்டிங்கன்னா பாருங்கள், பார்ட் 2 தமிழ், பார்ட் 1 தமிழ், அதுக்கு ஒரு டீச்சர் வரலாம், இல்லைன்னா 2 டீச்சர் வரலாம், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் போகிறோம். இங்கிலீஷ் பார்ட் 2 எத்தனை மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம், 6 மணி நேரம் இருக்குது. இப்போ இந்த 6 மணி நேரத்துக்கு எத்தனை டீச்சர் வரலாம், 3 + 3, 3 + 3. இதே மாதிரி இங்கே என்னது 3 + 3 பிடிச்சிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருப்போம், சில நேரம் போயட்ரி 1 3 + 3. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 + 3. இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க, கூகுள் கிளாஸ் கோட், கூகுள் கிளாஸ் கோட் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணணும், போய் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறணும். அப்புறம் இந்த டீச்சர் என்ன, இது ரெண்டாவது ஒரு பேப்பராக 2 பேர் கொடுத்துருப்போம், இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூகுள் கிளாஸ் கோட் அனுப்புவாங்க, அவங்க பேர் போட்டு அனுப்புவாங்க. அப்போ அவங்க பேரை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நினைக்கலாம். இதையும் என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பி போய் ப்ளஸ் சிம்பிள் அமைக்கி ஜாயின் பண்ணிக்கிறணும், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறணும். அப்போ இங்கே அடுத்த பேப்பர் தமிழுக்கு ஒன்று அனுப்புவாங்க, அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி இதுக்கு ஒரு கோடு அனுப்புவாங்க, இதுக்கு ஒரு டீச்சர் ஒரு கோடு வருவாங்க. நீங்கள் ப்ளஸ் விட்டு அவங்க கொடுத்த கோடை என்ன பண்ணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அப்போ மொத்தம் எத்தனை கிளாஸில் இருப்பீங்க, இப்போ 1 2 3 4 5 6, இப்போ 3 பேப்பர் இருக்குது, 6 கிளாஸுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒவ்வொரு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேப்பர் இருக்குது உங்களுக்கு, பாருங்க மாடர்ன் கவர்மெண்ட். இதுக்கு நான் ஒரு டீச்சர் தான் போட்டிருக்கேன், 5 மணி நேரத்துக்கும் ஒரே ஒரு டீச்சர் போட்டிருக்கேன். அப்போ ஒரு கிளாஸ் தான், ஒரே ஒரு கோடு தான் வரும். ஓகே, மாடர்ன் கவர்மெண்ட், மாடர்ன் இதுக்கு மொத்தம் 5 மணி நேரம், ஒரே ஒரு டீச்சர் தான் நான் போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு ஒரே ஒரு டீச்சர் 5 hours, இதுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். ஒரே ஒரு டீச்சர் ஒரே ஒரு கோடு அனுப்புவாங்க, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறணும். அப்புறம் அடுத்த பாருங்கள் என்ன இருக்குது, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 1 hour. ஸோ அதுக்கும் என்ன பண்ணணும் நீங்கள், அது நான் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ஒரு கோடு அனுப்பிட்டேன் ஏற்கனவே, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 1 hour. இதுக்கு நான் ஒரு கோட் என்ன அனுப்பிட்டேன், ஏற்கனவே ஒரு கோட் அனுப்பிட்டேன், ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த பாருங்கள்,
இங்கே 3 இந்த பேப்பர் எடுக்கிறவங்க இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட் பேப்பர் எடுக்கிறவங்க அதுக்கு எத்தனை மணி நேரம் அலாட் பண்ணியிருக்கோம்? 6 மணி நேரம் அலாட் பண்ணியிருக்கோம். 2 பேர் பிரித்து எடுக்கிறாங்க. 6 மணி நேரத்தை 2 பேர் பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை போஸ்டிங் இருக்கும்? கிளாஸ்க்குள்ள 6 போஸ்டிங் இருக்கும். இவர் 3 போஸ்டிங் போடுவார். இவர் இந்த சார் ஒரு 3 போஸ்டிங் போடுவார். லெக்சர் கொடுப்பாங்க பாடம். அதே மாதிரி சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்துக்கு மொத்தம் 6 மணி நேரம் இருக்குது. 2 டீச்சர் போட்டிருக்கோம். இவங்க 3 போஸ்டிங் போடுவாங்க. 3 நாளைக்கு போடுவாங்க. இவங்க ஒரு 3 நாளைக்கு போடுவாங்க. அது இவங்களும் திங்கள் செவ்வாய் போடுவாங்க. இல்லாட்டி இவங்களும் திங்கள் செவ்வாய் போடுவாங்க. இல்லாட்டி இவங்க திங்கள் செவ்வாய் புதன் போட்டுட்டு இவங்க வியாழன் வெள்ளி அப்படி போடுவாங்க. எப்படியும் மாற்றி மாற்றி போட்டுக்குருவாங்க. இந்த ஒரே நாள்லையும் போடுவாங்க, போஸ்டிங் போடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து அந்த படிச்சுக்கணும். நான் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கூகுள் கிளாஸில் அட்டாச் பண்ணி விடுறேன், பார்த்துக்கங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் கவர்மெண்ட் எடுக்கிறவங்க ஒரே 5 போஸ்டிங் ஒரு வாரத்துக்கு 5 ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புவாங்க, லெசன்ஸ் அனுப்புவாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரல வரிசையாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, நான் வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் போடுவேன் உங்கள் கிளாஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ புரிஞ்சுதா டியர் ஸ்டூடெண்ட்? ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு என்ன வித்தியாசம்னு? ஸோ ஸ்கூலில் ஒரு இந்த சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த சப்ஜெக்ட் ஒரு டீச்சர் வருவாங்க. இங்கே என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட் இல்லை, இங்கே வந்து என்னது? கோர்ஸ் பேப்பரை எத்தனை பேர் எடுக்கலாம்? ஒரு டீச்சர் எடுக்கலாம், 2 டீச்சர் எடுக்கலாம், 3 டீச்சர் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய கோர்ஸ் என்ன, பேப்பர் என்ன அப்படின்னா இந்த இதை நான் உங்களுக்கு அனுப்பி கூகுளில் இதெல்லாம் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஃபார்மில் மெட்டீரியலில் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், செமஸ்டர்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டர். அப்படின்னா என்ன? செமஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து குவார்ட்டர்லி, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, அப்புறம் ஹாஃப் இயர்லி, அப்புறம் ஆனுவல். 3 எக்ஸாம் நடக்கும். 1, 2, 3. ஆனால் காலேஜில் அப்படி இருக்காது. காலேஜில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அப்படின்றோம். செமஸ்டர்னா என்ன அப்படின்னா 90 + 90. ஒரு அகடமிக் இயரை எத்தனை பிரிச்சிருப்பாங்க? 90 நாள். அங்கே ஒரு 90 நாள். ஸோ இந்த 90 நாள் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர், இங்கே ஒரு 90 நாள் செகண்ட் செமஸ்டர் அப்படின்றோம். இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஃபஸ்ட் செமஸ்டர் வந்திருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர். இந்த 90 நாள் படிக்க போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர். இதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர். இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர் அப்படின்றோம். ஓகே, நான் இந்த அதுக்கடுத்து பாருங்கள், பார்ட்டுன்னு இருக்கா. பார்ட்டுன்னா என்னென்னா இது என்ன சொன்னேன்? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ், லாங்குவேஜ் இங்கிலீஷ், பார்ட் 3 மேஜர் அலைடு, அதுக்கடுத்து பார்ட் 4 வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். இப்படி 4 பார்ட்டாக நம்ம கோர்ஸை பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நீங்கள் இப்போதைக்கு குழப்பிக்கிறவனா உங்களுக்கு போக போட்டு. அதுக்கடுத்து கோர்ஸ் கோட். ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு யூனிக்கான கோடு. இதுதான் நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டரும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். ஃபைன். இப்போ இதுதான் கிரெடிட். உங்களுக்கு இந்த பேப்பர் கிரெடிட் 3 பாயிண்ட், இதுக்கு 3 பாயிண்ட், இதுக்கு 4 பாயிண்ட், 4 பாயிண்ட், 5 பாயிண்ட், இதுக்கு 2 பாயிண்ட். இது என்னன்றது அப்புறமேல் இப்போ ரொம்ப நீங்கள் டீப்பாக போக வேணாம். அதுக்கடுத்து ஹவர்ஸ். இதுக்கு 6 மணி நேரம், 6 மணி நேரம், 6 மணி நேரம். இப்போ இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இந்த பேப்பருக்கு இன்டர்னல் 25 மார்க் இருக்குது, எக்ஸ்டர்னல் 75 மார்க் இருக்குது, டோட்டல் 100 மார்க் இருக்குது ஒவ்வொரு பேப்பருக்கும். ஸோ இதுதான் இந்த இந்த 90 நாளைக்குள்ளே நீங்கள் படிக்கக்கூடிய பாடம். அவ்வளோதான். தமிழ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, மேஜர் படிக்கிறீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு 4 மேஜர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. ஃபைன். இப்போ இந்த எத்தனை பேப்பரு? தமிழை விட்டுட்டு 1, 2, 3, 4, 5 பேப்பருக்கு எந்தெந்த யார் வர்றா அப்படின்ற கணக்கு இங்கே போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ டாக்டர் குருதேவ் ராஜன் ஹெச்ஓடி 1 hour வருவேன் இந்த பேப்பருக்கு. டாக்டர் மிஸ்டர் கேஆர் பாலமுகேஷ், அவங்க இனிஷியல் வந்து கேஆர், அவங்க 3 hours வர்றாங்க. எதுக்கு வருவாங்கன்னா போய்ட்ரிக்கு வருவாங்க. போய்ட்ரி இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு அதை காட்டுறேன், என்னென்னு காட்டுறேன். இதுக்கு 3 மணி நேரம் வர்றாங்க. அடுத்து டாக்டர் சுபேஷ் சந்திரகுமார், அவங்க 3 மணி நேரம் வர்றாங்க. இந்த போய்ட்ரியிலே வர்றாங்க. ஸோ போய்ட்ரியை யாராவது பிரிச்சுக்கிறா? பாலமுருகேஷும் மிஸ்டர் பாலமுருகேஷும் டாக்டர் சுப்பையா சந்திரகுமார் அவங்க 2 பேரும் எதை பிரிச்சுக்கிறாங்க? போய்ட்ரி நடத்துவாங்க. அடுத்து பாருங்க, டாக்டர் ஜே ஃபெலிஷியா ஞானதீபம், அவங்க 3 மணி நேரம் எதுக்கு நடத்துகிறாங்க? சோசியல் ஹிஸ்ட்ரி நடத்துகிறாங்க. ஃபைன். அடுத்து யார் வர்றா? அவங்க அடுத்து இந்த சோசியல் ஹிஸ்ட்ரி நடத்துறவங்க மரியா ஜே ஆடலின் மோனிகா, இவங்க ஒரு 2 மணி நேரம் எது வர்றாங்க? இப்போ இந்த பேப்பருக்கு 3 மணி நேரம் போட்டிருக்கேன், சாரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் சோசியல் ஹிஸ்ட்ரிக்கு எப்படி பிரிச்சிருக்கேன்னா 3 மணி நேரம், அப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் ப்ளஸ் 1 மணி நேரம். அப்போ மொத்தம் உங்களுக்கு 3 கோட் வரும், 3 கோட்ஸ் வரும். கூகுள் கிளாஸ் கோட், கூகுள் கிளாஸ் வந்து 3 கிளாஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். அதில் 3 கிளாஸ் கோட்ஸ் வரும். 1 2 3 டீச்சரை அனுப்புவாங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யார் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபெலிஷியா ஞானதீபம் வருவாங்க. அதுக்கடுத்து டாக்டர் மரியா ஆடலின் மோனிகா வருவாங்க. அதுக்கடுத்து டாக்டர் மணிமேகலை, இவங்க 3 பேரும் வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு 3 மணி நேரம், டாக்டர் மோனிகாவுக்கு 2 மணி நேரம், மணிமேகலை மேடத்துக்கு 1 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் எதுக்கு பேப்பருக்கு சோசியல் ஹிஸ்ட்ரிக்கு முடிஞ்சது. போய்ட்ரிக்கு 2 பேர் வர்றாங்க. அடுத்து அலைடு 5 மணி நேரம் யாருக்கு? டாக்டர் எஸ் ஹேனா எவாஞ்சலின், அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? 5 மணி நேரம் அப்படியே அந்த பேப்பர் முழு பேப்பரும் அப்படியே அவங்களே எடுக்கிறாங்க. இப்போ புரிஞ்சா இது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸோ இந்த ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? நேரம் வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய கிளாஸ் கோடை அனுப்பிப்பாங்க. நான் அனுப்பிட்டேன், குருதேவராஜன் பாலமுருகேஷ் அனுப்பிட்டாரு, எல்லா சுபேஷ் இருக்குமார், ஃபெலிஷியா ஞானதீபம், டாக்டர் ஹேனா எவாஞ்சலின், டாக்டர் மரியா ஆடலின், டாக்டர் மணி, இவங்க தான் உங்களுக்கு இந்த செமஸ்டர் கிளாஸ் எடுக்க போகிற டீச்சர்ஸ். ஸோ அவங்களுடைய இனிஷியல் ஜிடி, கேஆர்பி, பிஎஸ், ஜேஎஃப், எஸ்ஹெச், ஏஜேஎஸ்என், இவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ பார்த்துங்க. இப்போ இது புரியணும். இப்போ இது ரெண்டும் புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து கோர்ஸ் கோட், கோர்ஸ் பேப்பர். இந்த கோர்ஸ் பேப்பரை எடுக்க போகிறவங்க இவங்க தான். ஸோ ஒரு பேப்பரை ஒரு ஆள் எடுக்கலாம், இல்லை 2 பேர் எடுக்கலாம், இல்லாட்டி சில நேரத்தில் 3 பேர் எடுக்கலாம். மேக்ஸிமம் அவ்வளோ தான் வரும். ஸோ அப்படி பிரித்து போட்டிருக்காங்க, பிரித்து நான் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ இந்த பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட் 1 அப்படின்றதா. இப்போ அதில் என்ன இருக்குது? இங்கிலீஷ் ஃபார் என்ரிச்மெண்ட் 1 அப்படின்னா என்னென்ன புக்கு? 2 புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கேட்வே டு இங்கிலீஷ், அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி, எடிட்டட் பை போர்ட் ஆஃப் எடிட்டர்ஸ், ஹேரோ பப்ளிகேஷன், சென்னை. 2வது கிராமர் புக்கு மாடர்ன் இங்கிலீஷ், எ புக் ஆஃப் கிராமர் யூசேஜ் அண்ட் காம்போசிஷன், மேக்மில்லன் பப்ளிஷிங். இதுதான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டான புக். இப்போ இதில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 5 யூனிட் இருக்கா? இந்த 5 யூனிட்டை எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க? 2 பேர் எடுக்க போகிறாங்க. அந்த 2 பேரும் பிரிச்சுக்கிடுவாங்க அவங்களே. முதல் 2 யூனிட் அவங்க ஒருத்தவங்க எடுப்பாங்க, இல்லை 3 4 5 ஒருத்தவங்க எடுப்பாங்க. எப்படியோ அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் போட்டு விட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ புரிஞ்சுதா? இப்போ அடுத்து சோசியல் ஹிஸ்ட்ரி வந்துச்சு பாருங்க. சோசியல் ஹிஸ்ட்ரி இருக்கா? இதுலேயும் எத்தனை இருக்குது? 5 யூனிட் இருக்குது. புக்ஸு வந்து இதுதான் புக்ஸு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைபர் புக்கு. 5 சாப்டர் இருக்கா? 5 சாப்டர்லையும் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 3 பேர் எடுக்கிறாங்க. அது அவங்க எப்படி பிரிக்கிறாங்களோ அப்படி பிரித்து எடுத்துக்குவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தேவை இந்த சிலபஸ். இந்த பேப்பர் யாராவது 3 பேர் எடுத்தால் அந்த 3 பேருக்கையும் மெட்டீரியலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெனைசன்ஸ் யார் அனுப்புகிறா, ரெஃபர்மேஷன் யார் அனுப்புகிறா, பியூட்டானிசம், கொலோனியல் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் யார் அனுப்புகிறா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை.
அதே மாதிரி போயட்ரி 2 பேர் அனுப்புகிறாங்க, 2 பேர் எடுக்கிறாங்க, 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. இந்த 5 யூனிட்டை பிரித்து உங்களுக்கு இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது அவங்க நடத்துறது எந்த பேப்பர்னு உங்களுக்கு ஈஸியாக கோர்ஸ் பேப்பர்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மாடர்ன் கவர்மெண்ட் இது மட்டும் ஒரே ஒரு ஃபுல்லாக ஒரே டீச்சர் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து நான் மேஜர் எலெக்டிவ் கோர்ஸ் 1 நான் 7 NMU 1C நான் எடுப்பேன். ஒரு மணி நேரம் நடத்துவேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? ஓகே, இதில் பேசிக் திங் இங்கிலீஷ், அதுக்கடுத்து ரீடிங், லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஸ்போக்கன் கம்யூனிகேஷன், பார்ட்டிசிபேட்டிங் இன் கான்வர்சேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன். ஓகே, இவ்வளோ தான். இதை வந்து நான் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நான் நடத்துவேன். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இது சிலபஸ், இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸை நான் கூகுள் கிளாஸில் போட்டு விட்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறபடி ஒவ்வொரு டீச்சரும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்களுடைய கூகுள் கிளாஸ் கோடை ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஜாயினில் போய் ஒவ்வொரு கோடாக நீங்கள் அவங்க ஸ்டாஃப் எங்கள் ஸ்டாஃப் அனுப்புகிற கோடை கொடுத்து ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும். அப்போ தான் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போக முடியும். இப்போ பாருங்கள், இது சிலபஸ். இப்போ இது வந்து ஒர்க் அலாட்மெண்ட் போட்டிருக்கேன், இப்படி பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன அப்படின்றது. நான் இது வந்து உங்களுக்கு வராது, இந்த இது உங்களுக்கு வராது. இது வந்து எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ கூகுள் கிளாஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே காட்டிட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு காட்டுறேன். டவுட் கேட்டிருந்தாங்க நிறையா பேர், இத்தனை கோட் வருதே சார், ஒரே தடவை ஜாயின் பண்ணணுமா இல்லை நிறையா தடவை ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஸோ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பலை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு கோடை, இப்போ ஒவ்வொரு ஸ்டாஃப் மெம்பரும் ஒவ்வொரு கோடு அனுப்புகிறாங்க. ஸோ ஒவ்வொரு கோடையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிடணும். எழுதாதீங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பல் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும்? ஜாயின்னு கேட்கும். ஜாயின்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு லேபிளோட ஒன்று கிரியேட் ஆகும். இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கிளாஸு. ஸோ ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு கிளாஸ் வரும். இப்போ என்னுடைய கிளாஸ் பாருங்கள், இதுதான். இதில் தான் நீங்கள் வருவீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பீப்புள் இருக்கா? இப்போ இந்த பீப்புளுக்கு போனோன்னா தெரிஞ்சிடும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? ஒரு 2 4 6 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீ 8 பேர் இருந்தார், 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீ நிறையா பேர் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நான் கிளாஸ் எடுக்க எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் இதுதான் கிளாஸ் கோடு. இந்த இருக்கா, உங்களுக்கு கிளாஸ் கோடு என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதைத்தான் நாங்கள் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்? இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஜாயின் கிளாஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு தடவை ப்ளஸ் சிம்பிளை அமுக்கினா தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கிளாஸ்க்குள்ளே வருவீங்க. அப்போ தான் நீங்கள் பாடத்தை லிசன் பண்ண முடியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ லெக்சர் இருக்கும், சொல்லிடுறேன். ஸோ லெசன்ஸ் எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத எழுதிடுறேன். ஏற்கனவே நேற்றே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு சொல்லிடுறேன். கூகுள் கிளாஸ் ரூம், ஏற்கனவே சொல்கிறேன். கூகுள் கிளாஸ் ரூம் இஸ் அ virtual classroom. இது virtual classroom. இந்த கிளாஸ் ரூமில் தான் நாங்கள் பாடம் நடத்த போகிறோம். இந்த virtual classroomல ஓகே, இந்த virtual classroomல என்னென்ன நடத்த போகிறோம்னா, இப்போ பாடம் நடத்துகிற ஒரு லெக்சர் வீடியோ இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்கும். யூடியூப் லிங்காக இருக்கும்.
யூடியூப் லிங்காக எது இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கடுத்து இந்த நடத்தின வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவுடைய மெட்டீரியல் டு டவுன்லோட். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியலும் இந்த வீடியோ நடத்தினதும் ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ படிச்சுக்கலாம். இது முடிஞ்சா, இது முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன அன்னைக்கு நடத்தினதில் என்ன பண்ணுவேன், ஒரு குவிஸ் நடக்கும். ஸோ இதுதான் குவிஸ் நடக்கும். இந்த குவிஸ் தான் அட்டண்டன்ஸ். ஸோ நாளைக்கு இந்த கிளாஸ், இது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு குவிஸ் வைப்பேன். ஸோ இந்த குவிஸ் எதை பற்றி இருக்கும்னா கூகுள் கிளாஸை பற்றி இருக்கும். கூகுள் கிளாஸை பற்றி ஒரு 5 கேள்வி நான் கேட்பேன். உங்களுக்கு கூகுள் கிளாஸ் புரிஞ்சிருக்கா, எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு 5 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வியை நீங்கள் ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த லெசன் ஃபஸ்ட் டே லெசனுக்கான இதில் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ புரிஞ்சுதா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ மிச்சதெல்லாம் பின்னாடி போக நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. ஸோ கோர்ஸ் கோடு, கோர்ஸ் பேப்பர், இந்த கோர்ஸ் பேப்பரை எத்தனை ஸ்டாஃப், எத்தனை டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே இந்த பேப்பரை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் டீட்டெயிலாக இருக்குது. மொத்தம் 18 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு மட்டும். அதுக்கடுத்து தமிழுக்கு ஒரு 6 மணி நேரம், மொத்தம் 30 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு 30 மணி நேரம் கிளாஸு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இதை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்த பிறகு தான் நாங்கள் ரெகுலராக கிளாஸ் நடத்த முடியும். ஸோ சும்மா 10 பேரும் 2 பேரும் நமக்கு வந்துடக்கூடாது. எல்லோரும் 58 பேர் இருக்கீங்க. 58 பேரும் சீக்கிரம் என்ன பண்ணணும், இந்த வீடியோஸை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி என்னென்ன டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடணும். Okay dear students, thank you. Meet you in the next class.